ஹாய் வாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மள்கிட்ட எக்ஸ்டர்னலாக ஒரு ஹார்ட் டிரைவ் இருந்துன்னா அதை எப்படி ஒரு லேப்டாப்லேயோ இல்லை மொபைலில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலான்னு உள்ளதை தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழைய கம்ப்யூட்டர் நாசாக்கி போயிடுச்சுன்னா, அதாவது மதர் போர்டு இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நாசாக்கி போச்சுன்னா அதில் இருக்க ஹார்ட் டிரைவை நம்ம தூர போடக்கூடாது. அதை நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு உள்ளதை இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக முதல்ல நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ண போகிறோம்னா, இதே மாதிரி ஒரு சாட்டா கேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். சாட்டா கனெக்டர். இது என்ன செய்யும்னா, இதில் இருக்க பின் நம்மளோட ஹார்ட் டிரைவில் கனெக்ட் பண்ணணும். ஹார்ட் டிரைவில் பார்த்துக்கோங்க, இதில் ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கிறது பவர் சப்ளைக்கும், சின்னதாக இருக்கிறது நம்மளோட ஸ்டோரேஜ் ஃபைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். இது நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ண போகிறோம். முதல்ல இதில் இருக்கக்கூடிய இந்த பின் பவர் பாயிண்ட்டை நம்ம ப்ளக் பண்ணலாம். ப்ளக் பண்ணி ஆன் பண்ணலாம். இதில் பாருங்கள், இதில் ஒரு லைட் அடிக்குது, ப்ளூ கலரில் லைட் அடிக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறமா நம்மளோட லேப்டாப்பில் அல்லது மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ணோன்னா, இது கூட நம்ம ஓடிஜி கனெக்ட் பண்ணணும். ஓடிஜி கனெக்ட் பண்ணி நம்மளோட மொபைலில் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி வெயிட் பண்ணாலே போதும். ஹார்ட் டிஸ்க் ஓட தொடங்கியாச்சு. பாருங்கள், நம்மளோட லேப்டாப்பில் அது கனெக்ட் ஆனதை மெசேஜ் ஷோ பண்ணுது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி திஸ் பிசி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் டிரைவை உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி இதில் இருக்க ஸ்டோரேஜை ஃப்ரீ பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம முதல்ல கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணணும். கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணணும். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமாட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த அப்ளிகேஷனோட பேர் என்னென்னா டிஸ்க் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. டிஸ்க் பார்ட்டுன்னு டைப் பண்ணிக்கிட்டு அப்புறமாக நம்ம என்டர் கொடுக்கலாம். என்டர் கொடுத்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கு டிஸ்க் பார்ட்டுன்னு காமிக்கும். இந்த மாதிரி டிஸ்க் பார்ட்டுன்னு காமிச்சதுக்கு அப்புறமா நம்ம லிஸ்ட் டிஸ்க்குன்னு கொடுக்க போகிறோம். இது எதுக்குன்னா, நம்மக்கிட்ட எத்தனை டிஸ்க் கனெக்ட் ஆகி இருக்குதுன்னு உள்ளதை காமிக்கிறதுக்காக. இதில் டிஸ்க் 0ன்னு உள்ளது நம்மளோட லேப்டாப்போட ஸ்டோரேஜ். இதை நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாது. நம்ம டிஸ்க் 1க்கு போகலாம். நீங்கள் நிறைய டிஸ்க் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டிஸ்காக செலக்ட் பண்ணி அதோட டீட்டெயில்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம டிஸ்க் 1 செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் டிஸ்க் 1 கொடுக்கணும். கொடுத்துக்கிட்டு என்டர் கொடுக்கணும். இப்போ நமக்கு இந்த டிஸ்க் 1 செலக்ட் ஆகி இருக்கும். இனி நாம் எப்படி டீட்டெயில்ஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸுன்னு கொடுத்தாலே போதும். அதாவது டீட்டெயில் டிஸ்க்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்கோட டீட்டெயில்ஸ் வரும். நமக்கு இப்போ அந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பின்னு போட்டிருக்கு. யூஎஸ்பி ஆகும்போது நம்ம கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு டிஸ்க்கு தான். அப்புறமா நம்ம லேபிளும் காட்டும். அதாவது என்ன நேமில் இருக்குதோ அந்த நேமும் உங்களுக்கு காட்டும், ஸ்டேட்டஸும் உங்களுக்கு காட்டும். இனி நம்ம க்ளீன்னு கொடுத்தோம்னா இதில் டிஸ்கில் இருக்க எல்லாமே
ஃபார்மேட் பண்ணிடலாம். அதாவது எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமாட்டு இந்த டிஸ்கை நம்ம மறுபடியும் யூஸபிளாக மாற்றுறதுக்காக கன்வெர்ட் ஜிபிடின்னு கொடுக்குறோம். ஜிபிடி ஃபார்மேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறோம். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமாக நம்ம பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணணும். பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணலைன்னா நம்மளால் அந்த ஃபைல்ஸ் எந்த டிஸ்கே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் க்ரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரின்னு கொடுத்து நம்ம இதை பார்ட்டிஷன் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கப்புறமாக ஃபார்மேட், அதாவது இதில் இருக்கக்கூடிய டைப்பை நம்ம மாற்றுறோம். நம்ம க்ளீன் கொடுக்கும்போது இது எக்ஸ்ஃபேட்டுன்னு ஒரு ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிடும். அதனால் நம்ம ஃபார்மேட் கொடுத்து எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது எஃப்எஸ் காட்டுக்கு பார்த்துங்களா, என்டிஎஃப்எஸ்ன்னு மாற்றணும். குயிக்கு எதுக்கு கொடுக்குறோன்னா உடனடியாக நமக்கு அது ஃபங்க்ஷன் ஆகி கிடைக்கிறதுக்காக குயிக்குன்னு கொடுக்குறோம். இனி நம்ம கடைசி ஸ்டெப்பாட்டு அசைன் பண்ணணும். அசைன் பண்ணும்போது தான் நம்மளால் இதை யூஸ் பண்ண முடியும். அசைன் கொடுத்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது பார்த்தீங்களா. இனி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நம்ம எக்ஸிட் பண்ணணும். கமாண்ட் ப்ராம்ப்டில் எக்ஸிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிஸ்க் பார்ட்லேருந்து அது எக்ஸிட் ஆகி அதுக்கப்புறமா நம்ம சாதாரணமாக எப்படி க்ளோஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். இனி நம்ம ஃபோல்டரை ஓப்பன் பண்ணலாம். ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்பேசி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லோக்கல் டிஸ்க்குன்னு அந்த ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருக்கக்கூடியதை காட்டும். இனி நம்ம இதை நம்ம இஷ்டத்துக்கு ரீநேம் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு தேவையான நேமில் நீங்கள் ரீநேம் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி மொபைல் அந்த மாதிரி டிவைசஸில் கனெக்ட் பண்ணலான்னு உள்ளதை பார்க்கலாம். முதல்ல நமக்கு தேவையான என்னென்னா ஓடிஜி எக்ஸ்டர்னலாக தேவைப்படும். நம்ம ஓடிஜி கூட இந்த யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நமக்கு இங்கே ட்ரைவோட இது காட்டுது. கூகுள் ஃபைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப பெட்டராகவே இருக்கும். இது நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோன்னா இங்கே பாருங்கள், நமக்கு அந்த யூஎஸ்பி ட்ரைவ் ஃபுல்லாகவே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், 500 GB ஃப்ரீன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதாவது அந்த யூஎஸ்பி ட்ரைவ் ஃபுல்லாகவே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி மேலும் வேறு வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிட்ட இருக்க பெல் ஐக்கான்